ஃப்ரெண்ட்ஸ், திறந்த மனம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எங்கள் வீட்டு தக்காளி செடியில் பாருங்களேன், விளவெடுக்கிறதுக்கு அந்த தக்காளியெல்லாம் நல்லா காய்ச்சிருக்குது. இதை பாருங்கள், இது தக்காளி செடியிலிருந்து காய் பறிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு சொல்லவே முடியாது. வெயில் இருக்கிற இடத்துல இருந்து நிழல் உள்ள இடத்துக்கு, நிழல் உள்ள இடத்துலேருந்து வெயிலுக்கு இப்படி மாற்றி மாற்றி வச்சு ஒரு வழியாக இதிலிருந்து காய் வந்துட்டு பறிக்கிறதுக்கும் தயாராகிடுச்சு. நான் செடியிலே இருந்து பழுத்துட்டு பறிக்கலான்னு விட்டு வச்சுருக்கிறேன். இது பெங்களூர் தக்காளி. இது தானாகவே தான் முளைச்சது. விதை வாங்கி போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் நாற்று வாங்கி நடவு பண்ணி பார்த்தேன். எதுலேயுமே வரல. இப்போ இது சீசன் போல் இருக்குது. பாருங்களேன், எல்லாத்துலேயுமே தக்காளி செடியாக தான் நிற்கிது. இது நாட்டு தக்காளி. இதுவும் தானாக தான் முளைச்சது. இதில் உள்ள தக்காளியில் தக்காளி சட்னி வச்சு அந்த டேஸ்ட்டுக்கு ஈடு இணையே கிடையாது. நல்ல ஒரு புளிப்பான டேஸ்ட்டை கொடுக்குறது தான் தக்காளி. பெங்களூர் தக்காளிங்கிறது இனிப்பான சுவையை கொடுக்குது. இதிலிருந்து 1-2 தக்காளி பறித்தாலும் நான் இதில் தக்காளி சட்னி தான் வைப்பேன். அந்த டேஸ்ட்டுக்கு ஈடு இணையே கிடையாது. என்ன ஒரு சந்தோஷம்! நான் இதில் எப்படியும் காய் பறிக்கணும்னு நினச்சதுக்கு எனக்கு கொஞ்சம் நாளும் அதில் தக்காளி கிடச்சிது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். வந்துருச்சு. ஒன்று, அடுத்தது தக்காளி. தக்காளி சட்னிக்கு சூப்பராக இருக்கும். தக்காளி அறுவடையில் 4 பெங்களூர் தக்காளி, 2 நாட்டு தக்காளி கிடச்சிருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.